லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் புதிய தமிழகம் கட்சியை சார்ந்த சங்கர் குரு அவர்கள். சார் வணக்கம் சார். நலமாக இருக்கீங்களா? நீங்கள் நலமாக இருக்கீங்க? நலமாக இருக்கு சார். இந்த 2026 தேர்தல் அதனுடைய முடிவுகள், விஜய் அவர்கள் முதல்வராயிருக்காரு. இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு எதிர்பார்த்த முடிவு தான். ஏன்னா இங்கே ஒரு 3 அணிகளாக முதலமைச்சர் வேட்பாளர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின் அண்டு விஜய் அவர்கள் அப்படின்னு ஒரு 3 அணி முதலமைச்சர் ரேஸில் இருந்தாங்க. சீமான் அவர்கள் இருந்தாங்க. இருந்தாலும் முதலமைச்சர் ஆவாங்கங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்காதுல்ல. பட் இவங்க 3 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் முதலமைச்சர் ஆவாருங்கிற ஒரு ரேஸ். அந்த இடத்துல ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை இங்கே இருந்தது நிதர்சனம். அந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையை அறுவடை செய்யக்கூடிய அளவுக்கான வலுவான கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைக்காததால் முதல்வர் விஜய் அவர்கள் அவர் எதிர்பார்த்ததை விட வாக்கு சதவிகிதத்தை ஈட்டி தற்போது ஆட்சி அமைத்திருக்கிறார். இது நாங்கள்லாம் அந்த கூட்டணியெல்லாம் தப்பாக பண்ணும் பொழுதே நாம் கிட்டத்தட்ட எதிர்பார்த்தது ஒன்று தான், ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு. நீங்கள் எந்த மாதிரியான கூட்டணியை எதிர்பார்த்தீங்க? எதிர்பார்த்ததில்ல. தமிழ்நாட்டில் இது நிறைய கிரைட்டேரியாஸ் பேஸ் பண்ணி கூட்டணிகள் அமைக்கும். இப்போ விஜய் ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் அவருக்கு இல்லை. மக்கள் மன்றம் இருந்தது, அந்த மாதிரியான தங்களுடைய பிரபலத்தை வச்சு திமுகக்கு எதிரான சக்தியாக தன்னை முன்னிறுத்தி 3 ஆண்டுகள் 3 பாடல்கள் போட்டிருக்காங்க. 3 ஆண்டுகளாயிருக்கு. முதலமைச்சர் கிட்டத்தட்ட முதலமைச்சர் ஆகிற அளவுக்கான வாக்குகளை இது பண்ணி, இந்த பக்கம் பலமான அவங்கள கவுண்டர் பண்ணக்கூடிய அளவுக்கான பலமான, நான் தான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன், ஆளுங்கட்சிக்கு எதிரான எதிர்ப்பு மனநிலையை அறுவடை செய்து ஆளுங்கட்சிக்கு மாற்று சக்தியாக உருவாகக்கூடிய அளவுக்கு ஏற்கனவே அரசியலில் இருந்த, ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த, ஏற்கனவே பழைய பாரம்பரியம் கொண்ட அதிமுக முறையான கூட்டணியை அமைக்கலை. இப்போ எங்களை நாங்கள் தேர்தலுக்கு முன்பே சொன்னோம், எழுதி வச்சுக்கோங்க, எடப்பாடி பழனிசாமி 3ஆம் இடம் போவாருன்னோ. 3ஆம் இடம் போயிருக்கிறாரு. எங்களை குறைத்து மதிப்பிட்டு எங்களை எள்ளிநகையாடி ஏளனம் செய்து இந்த தேர்தலில் நீங்கள் தென் மாவட்டத்தில் துடைத்தெறியப்படுவீர்கள் என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தில் இயற்கையாகவே உருவாச்சு. பாருங்க, மதுரையில் 0 அதிமுக, இப்படி சிவகங்கை, ராம்நாடு, விருதுநகர் இங்கெல்லாம் 0, தூத்துக்குடியில் 0, திருநெல்வேலியில் 1, இவ்வளவுதான் அவங்களால ஈட்ட முடிஞ்சது. ஸோ புதிய தமிழகம் இல்லாத ஒரு கூட்டணி தென் தமிழகத்தில் வாக்குகளை அறுவடை செய்ய முடியாது. நாங்கள் சொன்னதை போலே 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி தேர்தலையும் அதிமுகவோடு புதிய தமிழகம் கூட்டணி வச்சுருந்தீங்க. அப்போ எவ்வளோ விதமான வெற்றியை நீங்கள் கணிச்சிருப்பீங்க? அதாவது நீங்கள் இதை எப்படி பார்க்கணும்னா, கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட கூட்டணி வச்சு பாஜக ஒரு அணி அமைத்திருந்தார், திமுக ஒரு பலமான அணியை அமைத்திருந்தார். அப்படி இருந்தும் கூட மற்ற எல்லா மாவட்டங்களையும் விட புதிய தமிழகம் கட்சி பங்கெடுத்த தென் மாவட்டங்களில், குறிப்பாக கூட்டணி கட்சிகள் அங்கம் வகித்த தென் மாவட்டங்களில், விருதுநகரில் தேமுதிக இருந்ததால் 2ஆம் இடம், தென்காசியில் புதிய தமிழகம் இருந்ததால் 2ஆம் இடம். புரியுதுங்களா உங்களுக்கு? திண்டுக்கல்ல முஸ்லீம் அமைப்பு ஒன்று இருந்ததுனால 2ஆம் இடம், மற்ற இடத்துல எல்லாம் 3ஆவது இடம். இப்போ விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சிருக்காரு. இவருடைய அமைச்சரவை பட்டியல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவருடைய அமைச்சரவை பட்டியலில் இப்போ இந்த ஒரு 15 நாளுக்குள்ளே நடந்த இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், இதெல்லாம் முந்தைய ஆட்சி காலகட்டத்தை விட இந்த ஆட்சி காலகட்டத்தில் ஏதாவது மாற்றுதல் இருக்குது? அதாவது ஆட்சி காலம்னு அளவிடுற அளவுக்கு ரொம்ப நாள் இவங்க ஆட்சி செய்யலை. அப்படியே செஞ்சாலும் ரொம்ப புதியவர்களாக, இளைஞர்களாக, அனுபவம் அற்றவர்களாக இந்த அமைச்சரவை இருக்குது. இல்லை, அனுபவம்ன்றதே யாராவது ஒருத்தர் வாய்ப்பு கொடுக்கும்போது தான் அனுபவம் உருவாகும். எடுத்தோடனே நம்ம ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்கல, ஏன் சின்ன சின்ன பசங்களுக்கு அமைச்சர் கொடுத்துருக்கீங்கன்னு நம்ம கேட்கல. அதனால் ஏற்படுகிற அந்த சுணக்கத்தை விஜய் அவர்கள் பொறுப்பெடுத்து சீக்கிரம் சீர் செய்யணும். புரியுதுங்களா? ரொம்ப நாள் பயிற்சி எடுத்துடக்கூடாதுல்ல, அதற்கு சீக்கிரம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் சீக்கிரம். ஏன்னா 20 நாளில் 25 கொலைகள், 30 நாளில் 60 கொலைகள்னு இப்படியே மல்டிபிள் ஆகிட்டே போயிட்டு இருந்ததுன்னா தரிகெட்டு போன மாதிரி ஆயிடும். ஸோ அப்போ என்னெல்லாம் பேசி நம்ம ஆட்சிக்கு வந்தோம், என்னென்னவெல்லாம் வாக்குறுதிகள் கொடுத்து ஆட்சிக்கு வந்தோம், நான் வந்தால் என்ன
ஆசைப்பட்ட தமிழ்நாட்டை தரானே அப்படின்னு தானே வரிகள்லாம் போட்டோம். அப்போ இதுவல்ல ஆசைப்பட்ட தமிழ்நாடு, இதுவல்ல அந்த எதிர்பார்ப்பு. இதற்காக வாக்களிக்கலை, காரணம் சொல்வதற்காக உங்களுக்கு வாக்களிக்கலை. இந்த காரணங்களெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்கள் அன்றைய ஆளுங்கட்சியை விமர்சிச்சுத்தான் காரணம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லித்தானே விமர்சித்து ஆட்சிக்கு வந்தீங்க. அப்போ நீங்களும் காரணம் சொல்லக்கூடாது, விரைவாக 4000 ரூபா நிதி உதவி கொடுத்துடணும், விரைவாக அந்த 2500 ரூபா ஸ்கீம் கொடுத்து. முன்னாடி இந்த ஆட்சி காலத்தில் இவ்வளோ சீக்கிரம் யாரும் இந்த நலத்திட்டங்களை கொடுக்கலையா? அவங்களே அந்த 5வது ஆண்டு காலத்தில் தான் அதிகமாக கொடுத்தாங்க. இப்போ முதல்ல இப்போ தான் அமைச்சிருக்காங்க, உடனே எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொல்கிறது. அதாவது நீங்கள் அவர்களை குறை சொல்லக்கூடாது. நீங்கள் அவர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை, நீங்கள் சொல்லக்கூடிய குறையை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். மக்கள் ஏற்றுக்கொண்டதால் தான் மாற்று சக்தியாக உங்களை ஆட்சி கட்டிலில் அமர வைத்திருக்கிறார்கள். நீங்களும் அந்த காரணத்தை சொல்லக்கூடாது. காரணம் தான் சொல்லுவீங்கன்னா அதுக்கு அவங்களே காரணம் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, அதை சொல்கிறேன். இந்த நீங்கள் நிறைய தொடர் போராட்டங்களில் நடத்திருக்கீங்க. தென் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான கட்சியாக தான் இருந்திருக்கீங்க. ஆனால் இந்த தேர்தலில் நீங்கள் வாங்கின அந்த வாக்கு வங்கி ஏறக்குறைய 1 லட்சம் கிட்ட அப்படி தான் இருக்குது. இது இந்த கட்சியுடைய சுணக்கம் சொல்ல முடியுமா, இல்லை அந்த மக்கள்கிட்ட இன்னும் போதுமான அரசியல் தெளிவுகள் இல்லை அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? இந்த ரெண்டுமே இல்லாமல் வேற ஒரு காரணத்தை தேடணும் இதுக்கு. இப்போ மொத்தம் 3ஆக பெரிய நம்பராக 3ஆக பிரித்தா 35, 30, 24ன்னு வாக்குகளை பகிர்ந்துருக்கிறாங்க. இந்த தேர்தலில் முதலமைச்சரை மாற்றணும், ஆட்சியை மாற்றணும் அப்படிங்கிற முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. எப்போதும் மாற்று சக்திக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு போக்கு தமிழகத்தில் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு ஒரு நிரந்தரமான மைண்ட் செட்டில் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒரு ஆட்சி இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான மாற்றத்தை நோக்கி இருந்த மக்களினுடைய வாக்குகளை விஜய் அறுவடை செய்திருக்கிறார். ஆனால் ஒப்பீட்டளவுக்கு தென் தமிழகத்தில் அவரால் அந்த வாக்குகளை அறுவடை செய்ய முடியலை. புதிய தமிழகம் கட்சி ஏறக்குறைய 1 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கு. 2021ஆம் ஆண்டு 31 தொகுதிகளில் போட்டியிட்டு 33,000 வாக்குகள் தான் வாங்கினாங்க அப்படின்னு விமர்சிக்கப்பட்ட புதிய தமிழகம் அதை போன்று 3 மடங்கு வாக்குகளை தற்போது வாங்கி இருக்குது சொற்ப தொகுதிகளில் போட்டியிட்டு. சிட்டிங் சிஎம்மா இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே குளத்தூர் தொகுதியில் தோத்து போறார். முன்னாள் அமைச்சர்கள் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை முதலீடு செய்த பல தொகுதிகள் தோற்கடிக்கப்பட்டு 3ஆம் இடங்களுக்கு தள்ளப்பட்டிருக்குது. அந்த மாதிரியான சூழ்நிலையில் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களும் மாற்றத்திற்காக தங்களது வாக்குகளை முதலமைச்சராக முடிவு செய்து போடும் பொழுது இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அந்த இடத்துல புதிய தமிழகம் கட்சியால் நடந்த விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீப் ரூட் காஸ்ல பார்க்கணும். புதிய தமிழகம் கட்சி நாட் அரித்மேட்டிக் கால்குலேட்டிங். நீங்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் கணக்குகளை போடக்கூடாது. புதிய தமிழகம் கட்சி ஐடியாலஜிக்கல் பாண்டிங்கை தான் நீங்கள் பார்க்கணும். புதிய தமிழகம் கட்சி உடன் இருந்தால் ஒரு உதாரணத்திற்கு ஒரு 50 லட்சம் வாக்குகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா புதிய தமிழகம் கட்சி போட்டியிட்டு ஏன் அந்த 50 லட்சம் வாக்குகளை வாங்கலை அப்படின்னு கேட்கக்கூடாது. இது ஐடியாலஜிக்கல் அலைன்ஸ் பேஸ்டுங்க. இது எல்லா டைம்லயும் ஒரே மாதிரி கன்வெர்ட் ஆகும். எப்பவுமே பிஜேபி கூட கூட்டணி வச்சாலும் ஒரே மாதிரி ஆகும், அதிமுக கூட கூட்டணி வச்சாலும் ஒரே மாதிரி கன்வெர்ட் ஆகும். அதாவது எப்பவுமே அப்படித்தான் ஆகும். இது ஐடியாலஜிக்கல் அலைன்ஸ் ஃபார்மிங். இப்போ நாங்கள் பாஜக எங்கள் சமூகத்திலே தான் இன்னொருத்தர் வேட்பாளராக நிறுத்தினாங்க. ஆனால் அவரை விட அதிக வாக்குகளை தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள் கொத்தா போடுறாங்க. புரியுதுங்களா? அதே போல தான் நீங்கள் ஒப்பிட்டாலும் எல்லாம். இப்போ என்ன நடந்துருச்சு கடந்த தேர்தலில், நாங்கள் திமுகவுக்கு எதிராக ரொம்ப டீப்பாக பிரச்சாரம் பண்ணோம். திமுக ஆட்சிக்கு வரவே கூடாது. நம்மை புறக்கணித்த எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மீண்டும் அந்த அந்த அகம்பாவத்தோடு ஆட்சிக்கு வரக்கூடாது. அப்போ நாம் முதலமைச்சர் கேண்டிடேட்ஸ் இது பண்ணலை. ஸோ தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் புரிதல் குறைபாடால் யாருக்கெல்லாம் வாக்களிக்க கூடாதுன்னு உள்வாங்கின மக்கள், யாருக்கு வாக்களித்தால் நமது வாக்குகளாக கணக்கெடுத்து கொள்ளப்படும்னு அந்த புரிதல் குறைபாடுனால விஜய்க்கும் அந்த வாக்குகள் பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் தென்காசியிலாம் ஜீரோங்க. விஜய் தென்காசியில் ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல. ஒப்பீட்டளவு தென் மாவட்டங்களில் பெரிய வெற்றிகளை ஈட்டலை. அப்படி இருக்கும் பொழுது புதிய தமிழகத்தினுடைய வாக்குகள் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுங்கிறதுலாம் ஒரு ஸ்டடி. அப்போ அதை கொஞ்சம் டீப்பாக ஸ்டடி பண்ணால் வெற்றி அடைகிறதா தோல்வி அடைகிறதாங்கிற அந்த முடிவுகளை மாற்றக்கூடிய அளவுக்கான வலிமை அதை புரிஞ்சுக்க முடியும். தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களுடைய வாக்குகளை பொறுத்தவரையில் வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அட்டவணை பிரிவினுடைய வாக்குகள் அதிகமாக விஜய்க்கு வெற்றி வாங்கி கொடுத்ததுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்தது.
இந்த இரண்டு பக்கமே இருக்கக்கூடிய கட்சிகள் தலைவர்களுடைய அரசியல் போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவங்க அதிகாரத்துக்கு போனதை எப்படி பார்க்குறீங்க? உங்களால் அதிகாரத்துக்கு போக முடியாமல் இருக்கக்கூடிய இந்த நிலைமையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, அவர்களிடம் இன்னைக்கு தான் அதிகாரம் போல, ஏற்கனவே 2 MP 4 MLA அளவுக்கான அதிகாரம் இருந்தது. ஆனால் இன்னும் வேங்கை வயலில் மலம் கலந்த நீரை குடித்தவர்கள் தான் குற்றவாளிகள். அதிகாரம் யாருகிட்ட இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ இன்னைக்கு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறாங்க. நாங்கள் 2009 அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டை எதிர்த்துட்டு இருக்கிறோம். நீங்கள் அட்டவணை பிரிவில் இருப்பதால் எல்லோரும் ஒரு சாதி ஒரு மரபு கொண்டவர்கள் அல்ல. இங்கு வெவ்வேறு மாதிரியான களம், வெவ்வேறு மாதிரியான சூழல்கள், வாழ்நிலை எல்லாமே வெவ்வேறு மாதிரியான இருக்கு. சரி, ஏதோ ஒரு அடிப்படையில் அட்டவணைப்படுத்தப்பட்டு ஒரு சமூகங்கள் பிரிக்கப்பட்டிருக்குன்னா, ஒடுக்கப்பட்ட சமூகங்களாக அறியப்பட்ட 3 பெரும் சமூகங்கள்னு வச்சுக்குவோம். தேவேந்திரகுல வேளாளர், ஆதி திராவிடர், அருந்ததியர், அப்புறம் மீதி ஒரு 60க்கும் மேற்பட்ட சமூகங்கள் எண்ணிக்கையில் 5000, 10,000, 5,000 இருக்கிறாங்க. அப்போ அருந்ததியர் உள்ஒதுக்கீடு வரும் பொழுது புதிய தமிழகம் கட்சி வாக் அவுட் பண்ணுது சட்டமன்றத்தில். உச்சநீதிமன்றம் முறை அதை எதிர்த்து வழக்கு தொடுத்து இன்று வரை மக்கள் மன்றத்தில் 3% உள்ஒதுக்கீடு என்பது சமூக அநீதி, அது தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் ஆதி திராவிடர் மக்களுக்கும் அப்பட்டமாக இழைக்கப்பட்ட அநீதி. நீங்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக கூட்டணியில் இருந்தீங்க, உங்களால் எதிர்த்து அதை பேச முடிஞ்சதா? திருமாவளவன் எதிர்த்து அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு. இல்லை என்ன நடந்து கொடுக்குறது இருந்தால் பொதுலேருந்து எடுத்து கொடுங்க, இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் எடுத்து நீங்கள் கொடுக்காதீங்க அப்படின்னு கொடுத்துரு. சரி, இப்போ மினிஸ்ட்ரி சரி விடுங்க, கடந்த காலத்துல எல்லாம் அறிக்கை கொடுத்துருக்கீங்க. இப்போ மினிஸ்டர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றாங்க, என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், அந்த அதிகாரத்திற்கான வேல்யூ நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு விஜய் பாதிக்கப்படுவாங்க, ஏன் அவங்க மட்டும் கேட்காம இருந்துருவாங்களா? அதுதான் அடாப்ஷன். எங்க கிட்ட அது இல்லை. 1997, 98களில் புறக்கணிக்கப்பட முடியாத புதிய தமிழகம் என்று அனைத்து ஊடகங்களும் தலைப்பு செய்தி. 98, 99 தேர்தல்களில் 3வது பெரிய சக்தியாக அறியப்பட்டது. கருணாநிதி அவர்களை எங்க கட்சிக்கு மாநாடுக்கு நீங்க இடம் கொடுக்கலைன்னா உங்க கட்சியோட மாநாடு நடக்காதுன்னு எச்சரிச்சு அனுமதி வாங்கி நாங்க நடத்தினோம். புதிய தமிழகம் கட்சி கொடி இறக்கப்படுகிறது என்றால் திமுக அதிமுக கொடிகள் வெட்டி வீழ்த்தப்படும். எங்கள் கொடிகளை இறக்கி அதிகாரிகள் ஏற்றினார்கள். இப்படித்தான் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை எதிர்த்து சண்டை செஞ்சு நாங்கள் எங்களுடைய உரிமையை நிலைநாட்டி இருக்கிறோம், சண்டை செஞ்சிருக்கிறோம். நாங்கள் ஒரு விஷயத்தை தப்புன்னு சொல்றோம்னா அது தப்பா தான் இருக்கும். சமூக தளத்தில் நாங்கள் ஏதோ ஒரு அதிகாரத்திற்காக அவ்வளவு பீக்கில் இருந்த பொழுது ஒட்டுமொத்தமாக இவரை வளர விடுவது நல்லதில்லைன்னு கருணாநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் வெளிப்படையாக தங்களுடைய அமைச்சர்கள்ட்ட சொன்ன பொழுதும் கூட நாங்கள் அதை அனுகூலமாக வைத்து இன்னொரு 4 சீட்டு சேர்த்து பிடிச்சி பங்கு பெற்றலாம், அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு மட்டும் நாங்கள் நினைக்கல. நமக்கு கிடைக்கப்படக்கூடிய அதிகாரம் என்பது நம்மை நம்பிய மக்களுக்கான விடிவு காலமாக இருக்கணும். திமுக அதிமுக எல்லாம் தோத்து போன இடத்துல தாங்க புதிய தமிழகம் தோன்றுது, விடுதலை சிறுத்தைகள் தோன்றுது. நீங்கள் அவங்க கிட்ட போய் தலைவரை நீங்கள் தும்மலே அழகா தும்புறீங்க, நீங்கள் சிரிச்சா அழகுங்க, நீங்கள் முறைச்சா அழகுங்கன்னு பெருமை பாடுவதற்கல்ல நீங்கள் தலைவர். உங்களை நம்பி அந்த அதிகாரத்திற்கு அனுப்புவது நாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வின் மிகுதியால் உங்களுக்கு வாக்கு செலுத்தி உங்களுக்கு அனுப்புறாங்க. நீங்கள் அந்த இடத்துல இருந்து தவறி அற்ப பதவிக்காக சமரசம் செஞ்சுட்டே இருக்கிறீங்க. அப்ப தமிழ்நாட்டில் இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு? சமரசம் செய்யக்கூடிய தலைவர்கள் தான் நமக்கு வேணும்னு திமுக அதிமுக போலவே விஜயும் அப்படியான ஒரு மாற்று திராவிட கட்சியாகத்தான் விஜய் தன்னை உருவகப்படுத்தி கொள்கிறார். அதை போடுறது ஒரு ஆட்களுக்கு தான் அதிகாரத்தை கொடுக்கணும்னு முன் வர்றாங்க. அப்ப ஒடுக்குமுறைக்கு எதிராக, சாதிய மேலாதிக்கத்திற்கு எதிராக, சாதிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக, சமத்துவத்திற்காக சண்டை செஞ்ச சமர் செய்த இயக்கம் சாதி அடையாளங்களோடு பார்க்கப்படுவதும், சமரசம் செய்து கொண்ட இயக்கம் சமூக நீதி இயக்கமாக பார்க்கப்படுவதும் மிகப்பெரிய முரண். அப்ப இது தமிழ்நாட்டினுடைய களத்தில் சரி செய்யப்பட வேண்டியது. இத்தனை நாள் அதிகாரம் இல்லை, சரி இருந்துட்டீங்க, சண்டை செய்ய வலு இல்லை, சண்டை செய்யலை, அதிகாரம் இல்லை, அதிகாரத்திற்காக நாங்கள் இன்டலெக்சுவலா ஒரு ஃபைட் பண்ணிட்டு இருந்தோங்க, நீங்க என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. பட் இப்ப யூ ஹாவ் டு பவர், யூ கேன் டூ எனிதிங், செய்யுங்க. அவ்வளோ. அவங்களுடைய உழைப்பு இருக்கா மாதிரி தான் உங்களுடைய உழைப்பு இருக்குது. ஆனால் அவங்க இவ்வளோ குறுகிய காலகட்டத்தில் 2 MLA வச்சிருந்து ஒரு அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ போராட்டத்தை மேற்கொண்ட, சாதியை எதிர்த்து போராடிய கிருஷ்ணசாமி இதிலேருந்து பின்வாங்கிட்டாருன்னு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவதுங்க, நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் கூட்டணி பேசும்பொழுது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தார். அதை தமிழ்நாடு அரசியல் அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கான அரசியல் புரிதல் இன்னும் மக்களுக்கு பெரிய அளவுக்கு வரல. ஒரு தலைவர் அவர்கள் எந்த ஒரு தலைவர் அந்த மக்கள்கிட்ட நீங்க சொல்ற அந்த எழுச்சி இருக்கான்னு தெரியலையே.
அதுதான் நான் சொல்கிறேன். அது தமிழ்நாடு முழுக்கவும் பிரச்சனை இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் அந்த பிரச்சனை இருக்குது. அந்த மக்கள்னு ஒரு சாராரை நம்ம இது பண்ணிக்க வேண்டாம். தமிழ்நாடு முழுவதும் அந்த பிரச்சனை இருக்குது. திரைத்துறையிலிருந்து ஒருவர் வந்து நான் முதலமைச்சராகிவிட முடியும்னு நம்பிக்கை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குன்னா, அப்போ மக்கள் ஒரு அப்படியே சாயக்கூடிய அளவுக்கான ஒரு வேவ்ஸ் அது வந்து இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இதுவெல்லாம் நடக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு சில சமூகங்கள் கோவச்சுக்கும் வர கூட்டணியில் வச்சுக்கிட்டா அப்படின்னு பேசினார். இப்போ இதுவே வந்து அந்த சமூகங்கள்லாம் கோவச்சுக்கிற அளவுக்கு என்ன காரணம் இருக்கு, ஏன் இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குதுன்னு பேசி அதை சரி செய்யக்கூடிய அதிகார மட்டங்கள் ஏற்கனவே இருந்திருந்தால் இதுக்கு இடம் இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ 2 பேரும் ஒரே மாதிரி போராடுறோங்கிற புரிதல் தவறு. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சண்டை செய்பவரும் சமரசம் செய்பவரும் ஒன்றாக முடியாது. ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு விஜய் சொன்ன உடனே ஆதரித்த இயக்கம் புதிய தமிழகம். அந்த மாநாடு முடிஞ்சு தமிழகத்தில் ஒரு புதிய திசைவெளி உருவாகுகிறது. சிறுத்தைகள் 95 சொல்லிட்டு இருக்காங்க ஆட்சியில பங்கு அதிகாரத்தில். எல்லாரும் தொடங்கும் பொழுது முதலமைச்சராகவும் தான் கட்சி தொடங்குவாங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் தான் அது பண்ணுவாங்க. எல்லா காலத்திலும் அந்த உறுதியான நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் லட்சியவாதிகள், கொள்கைவாதிகள். இன்னைக்கு 18ஆம் தேதி பேசினா தலைவர் கோச்சுக்குவார், ஓனர் கோச்சுக்குவார்னு பேசிட்டா அவர்கள் கொள்கைவாதிகள் அல்ல, சந்தர்ப்பவாதி. களத்துக்கு ஏற்ற மாதிரி பேசணும். அப்படி பேசக்கூடாது. களத்துக்கு ஏற்ற மாதிரி சந்தர்ப்பங்கள் எப்படி உருவாகும், காலநிலை அந்த இடத்துல சூழ்நிலை பொறுத்துதான் சந்தர்ப்பங்கள் மாறும். அப்ப சந்தர்ப்ப தேர்தலுக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைச்சது நல்ல வாய்ப்புகள் கிடைத்தது. எடப்பாடி கிட்ட உங்களுக்கு சரியான ஒரு அணுகுமுறை இல்லை. இப்போ திமுக சைடு உங்களால் போக முடியல. அப்போ உங்கள் தலைவரே வந்து சொன்னார், எங்ககிட்ட வந்து 60லேருந்து 90 வகையிலான தொகுதிகள் வந்து ஜெயிக்கக்கூடிய வாக்கு வந்து எங்ககிட்ட இருக்குது, பெரும்பாலும் எங்ககிட்ட 50-60 விழுக்காடு எங்கிட்ட இருக்குது அப்படின்னு ஒரு பேட்டியில் கொடுத்துருந்தாரு. இவ்வளோ தெளிவாக இருக்கக்கூடிய எங்கள் தலைவர் அன்றைக்கே நினைச்சிருந்தா விஜய் கூட கூட்டணி வச்சிருக்கலாம். இங்கே பாருங்க, அதுக்கு அவங்களும் தயாராக இருக்கணும்ல. கூட்டணி என்பது நான் கை கொடுத்தா நீங்களும் கை கொடுக்கணும்ல. அவங்க ஒரு நிலைப்பாட்டுக்கு வர்றாங்க, அவங்க ஒரு இமேஜ் செட் பண்ணுறாங்க, அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, ஒரு ப்ரொபகண்டா பண்ணுறாங்க. அந்த ப்ரொபகண்டாக்கு, அந்த நரேட்டிவ்க்கு தேசிய அளவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்துச்சுன்னா கூட்டணி, இல்லை என்றால் 234 நாங்கள் தனிச்சு போட்டின்னு ஒரு வர்றார். வேறு சில கட்சிகள், இப்போ டிடிவி தினகரனோ வேறு கம்யூனிஸ்ட் இயக்கமோ வேறு கட்சிகள் ஒரு பொழுது ஒரு கூட்டணியாக அலைன் பண்ண அப்போ யாரும் இவரை நம்ப தயாரால. அப்போ விடுதலை சிறுத்தைகளே ஆட்சி அதிகாரத்தில் பங்குக்கெல்லாம் இன்னும் வந்து சூழல் கனியலை. திமுக சொன்னாங்க, அது திமுக கேட்கும் போது தான் சொன்னாங்க, இன்னும் அதற்கான காலம் கனியலை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா டிவிகேல அந்த காலம் கணிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாற்றத்துக்கான சக்தியை, நீங்கள் மாற்றத்தை நோக்கி அரசியலுக்கு வந்தவர், தேர்தலுக்கு முன்னாலேயே ஏன் 2 எம்எல்ஏ தோத்தாலும் தோத்துட்டு போறோம், தம்பி புதுசா வர்றாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு புதிய திசை வழியை கொண்டு வர்றாரு, ஸோ நம்ம அவரை அதை ஆதரிப்போம் அப்படின்னு தேர்தலுக்கு முன்பு போற பெருந்தன்மை உங்களுக்கு வரல. அப்ப நீங்க இதுக்கு முன்னாடி அவர் பார்த்த அரசியல் களத்துல இதுக்கு முன்னாடி வந்த கமலஹாசன் எந்த நிலைமையில் இருக்காருன்னு தெரியுது, விஜயகாந்த் எப்படி இருக்காருன்னு தெரியுது. அப்ப எல்லாரும் விஜய் மாதிரி தான் அவரு. அப்ப எல்லாரும் தப்பு பண்றாங்கன்னு தானே பொருள். அப்ப எல்லாரும் போட்ட கணக்கு தப்புன்னு தானே பொருள். அப்ப தப்புன்னு தெரிஞ்சுன்னு போய் நீங்க அங்க சரண்டர் ஆகுறீங்கல்ல. அப்ப ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைகள்கிட்ட, ஆர்எஸ்எஸ்ங்கிற தாய் கூட உங்களுக்கு முரண், அவரோட பிள்ளைகிட்ட உங்களால உறவு வச்சுக்க முடியுதுன்னா நாங்கள் அதை சந்தர்ப்பவாதம்ங்கிறோம். நாங்கள் அதை விமர்சிக்க கூட தேர்தலுக்கு முன்னாடி வந்து சொல்றாருங்க ஒருத்தர் மேல இருக்கு இந்த மாதிரியான நடவடிக்கைகள் நம்மளுக்கு புரியுது, நம்ம சொல்றோம். தேர்தலுக்கு அப்புறம் ஒரு விதமான ஒரு நிலைப்பாடு வருது. சரி, ஒருவேளை நாங்க இதை கான்ஃபிளிக்ட் பண்ணிக்கலங்க, நாங்க ரொம்ப திறந்த மனசோட அவங்களுக்கு அதிகாரம் கிடைச்சிச்சு, உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கல, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இங்க பாருங்க, நாங்கள் இதையெல்லாம் தாண்டி அதிகாரம் மிக்கவர்கள். புரிஞ்சதுங்களா? வெறுமனே ஒரு எம்எல்ஏ எம்பி அமைச்சராக இருந்து செய்ய முடியாத காரியங்களை எங்கள் ஒன்றிய செயலாளர் செஞ்சிருவார் ஒரு பகுதியில். புரியுதுங்களா? அதனால் நாங்கள் மக்கள் புறம் வந்து பெரிய அதிகாரம் மிக்கவர்கள். பேருக்கு பின்னால் அந்த பதவி தான் இருக்கிறதே தவிர நாங்கள் தென் மாவட்டத்தில் எப்போதும் நிரந்தர அதிகாரம் மிக்கவர்கள் தான். எங்களுக்கு தப்புன்னு செய்கிறத மாற்றக்கூடிய வல்லமை மிக்கவர்கள் தான். அதுவெல்லாம் இங்கே சரி இல்லை. நாங்கள் இதை கான்ஃப்ளிக்ட் பண்ண விரும்பலைங்க. நாங்கள் இன்னும் கூட விஜய்க்கும் அட்வைஸ் பண்ணுறோம், எல்லாருக்கும் என்ன அட்வைஸ் பண்ணுறோம், உங்களை நம்பாதவர்கள். இப்போ அதாவதுங்க, இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு ஓட்டு போட்டவங்க யாரு? விஜய் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு நினைச்சவங்க. கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு போட்டவங்க யாரு? எந்த காரணத்தை கொண்டு விஜய் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு. காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டது யாரு? விஜய் ஜெயிச்சிடவே கூடாதுன்னு நினைச்சவங்க. ஸோ விஜய் ஜெயிக்கவே கூடாதுன்னு நினைத்த வாக்காளர்களிடம் வாக்கு வாங்கிட்டு நீங்கள் ஏதோ பெரும்பான்மை ஒருத்தர் வந்துருச்சு அவங்களுக்கு அதிகாரத்திற்கு ஆதரவு அளிப்பது என்பது வேறு. அமைச்சரவையில் பங்கு பெறும் பொழுது அந்த மக்களுக்கும் நம்ம பொய்யானவர்கள் ஆயிடுறோம். விஜயும்
ஏற்கனவே வந்து விஜய் ஒரு பெரிய விமர்சனம்லாம் வச்சுக்கிட்டு இருந்தார் இல்லையா? அது விஜய் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்ற நிலைப்பாட்டில் அவங்க வாக்களிச்சாங்க அப்படின்றத ஒரு கருத்தை விட MK ஸ்டாலின் முதல்வர் ஆகணுன்ற எண்ணத்தில் அவங்க வாக்களிச்சாங்கன்னு எடுத்துக்கணும். ஆமாம், நடக்கல இல்லை. ரெண்டும் இப்படி போனாலும் அப்படி ஒன்று தான், அப்படி போனாலும் இப்படி ஒன்று தான். ரெண்டும் நடக்கலைங்கிற பட்சத்தில் அந்த மக்கள் ஏமாளி ஆகுறாங்க. எந்த கருத்திற்காக வாக்களித்தார்களோ அதற்கு நேர் எதிரானவர்களுக்கு இவர்கள் கொடுத்த அதிகாரம் பயன் பெறுது. இப்போ ஒருவேளை வந்து வெறுமனே ஒரு வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்னா அது வந்து அரசியல் நாகரிகம் கருதி கடந்து போய் திடீர்னு ஜெயிச்ச உடனே ஒரு மாசத்துல வந்து அந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு போறது. ஸோ இதுவெல்லாம் வழக்கமான ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துட்டு இருந்த பாலிடிக்ஸ் மாதிரி தான் இருக்குதே தவிர ஒரு புதிய மாற்றம், ஒரு புதிய சிந்தனை வந்ததா நிறைய அளவுக்கு ஒரு இந்த குறுகிய கால ஏமாற்றம். நான் வந்து பியூரோக்ரேட்டில் கவர்னன்ஸில் பெரிய அளவுக்கு விமர்சிக்க விரும்பலை. ஏன்னா இட்ஸ் அ ஹனிமூன் பீரியட். ஸோ 3 to 6 months we have to watch. அப்போ நாம் இந்த குறுகிய காலத்தில் நடந்த அரசியல் நிகழ்வுகளை வைத்து இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறோம். இப்போ 717 ஒயின் ஷாப் அடைச்சிட்டோங்கிறாங்க. 400க்கு மேலே இன்னும் அடைக்கப்படலை, ஒரு 300 கிட்ட தான் அடைச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விளம்பர மாடல்னு திராவிட மாடல்னு விமர்சிச்சுட்டு மீண்டும் நம்மளும் வந்து நமக்கு ஏதோ மீடியா விசிபிலிட்டி இருக்குங்கிறதுக்காக நம்மளும் கொஞ்சம் பெரிய விளம்பரமாக பண்ணுவோன்னு பண்ணிடக்கூடாது. ஸோ எல்லாருக்குமான பொறுப்புகளை உணர்ந்துக்கணும்னு அட்வைஸ் பண்ணுறோம். தட்ஸ் ஆல். இப்போ இந்த முன்னாடி ஒரு காலகட்டத்தில் வந்து நானும் வந்து பள்ளி படிப்புலேருந்து நான் பார்த்துருக்கேன். இப்போ ஜான் பாண்டியனாக இருக்கட்டும், கிருஷ்ணசாமி அவர்கள், இந்த மாதிரியான தலித் லீடர்கள் என்று சொல்லப்படக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே ஒரே மேடையில் நின்று போராட்ட களத்தில் இருந்திருக்காங்க. நான் அதை பார்த்துருக்குறேன். இப்போ அந்த மாதிரியான போராட்ட களத்தில் இந்த மாதிரியான தலைவர்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த அட்டவணை பிரிவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுடைய டைலூட் ஆகிறதுக்கான வேறு ஏதாவது அஜெண்டா இருக்குமா? எந்த கருத்துனால இவங்க எல்லாருமே வந்து தனித்தனியாக செயல்படக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க? புதிய தமிழகம் கட்சி கொள்கை ரீதியாக உறுதியாக இருக்கு. இல்லை, எல்லா கட்சிக்கும் தான் கொள்கை இருக்கு. அப்படி இல்லை, அப்படின்னா அந்த நிலைப்பாடு மாறி இருக்கக்கூடாதுல்ல. இப்போ நாங்கள் அந்த தேர்தலுக்காக ஒரு நிலைப்பாடு, கேள்வி கேட்டீங்க, கட்சிக்காக ஒரு கேள்வி கேட்டீங்க. உதாரணத்திற்கு அருந்ததியர் உள்ஒதுக்கீடு, நாங்கள் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு சரியா தவறா? அருந்ததியர் உள்ஒதுக்கீடு கொடுக்க வேணாம்னு சொல்றீங்க, ஆனால் எங்கேருந்து கொடுக்கணுன்றது நீங்கள் தான் சொல்லணும். சரி, அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. எப்படி பார்த்தாலும் 100 போஸ்டிங் தானே. ஆமாம், 100 நீங்கள் சோசியல் ஜஸ்டிஸுங்கிறது என்ன, கேஸ்ட் பேஸ்டாக இருக்கக்கூடிய அசைன் பண்ணி கொடுக்க போறீங்க. நாங்கள் ஒரு நிலைப்பாடு எடுக்கும் பொழுது அன்னைக்கு புதிய தமிழகம் வாக் அவுட் பண்ணுது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்காருது அங்கேயே. எங்க உடையுதுன்னு தெரியுதா? ஆர்எஸ்எஸோ பிஜேபியோ வேற எங்க இருந்தோ வந்து உடைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீ உடைஞ்சுதான் இருக்க. புரியுதா உங்களுக்கு? நீ உடைஞ்சுதான் இருக்க. அந்த மக்களுக்காகவும் பேச வேண்டிய இடத்துல ஒரு ஆள் தேவைப்படுது இல்லை, அதனால அவங்க இருந்திருக்கலாம். எந்த மக்களுக்காக? இப்போ அந்த உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்குறோமே, இப்போ அவங்களுக்கும் பேசணும்ல, இப்போ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை இப்போ ஒருத்தர் கொலை பண்ணுறாரு, கொலை பண்ணுறவரும் உங்களை மாதிரி என்னை மாதிரி மனுஷன்தான். அவருக்காகவும் நியாயமாக பேசலாமே. என்ன தம்பி சரியா வெட்டலை போலன்னு பேசுறதெல்லாம் முறை. 2 தரப்பு, பாதிக்கப்படுகிற தரப்பின் புறம் நின்று பேசுபவன் தான் தலைவன். புரியுது உங்களுக்கு? தலைவராக நடிக்க முடியாது, தலைவராக வாழணும். புரியுது உங்களுக்கு? தலைவர் என்பது சூடிக்கொண்ட பதவி அல்ல, சுமந்து கொள்ளும் சுமை. புரியுதா? அந்த பொறுப்புணர்ச்சி இருக்கணும் ஒரு தலைவராக இருக்கக்கூடிய. ஏன் இந்த பிரிவினை உருவாகுதுன்றீங்க இல்லையா? புதிய தமிழக கட்சி ஒரு நிலைப்பாடு, ஒரு உறுதியாக இருக்கு. நாங்கள் வந்து இவர் தான் தப்பு பண்ணார்னா இவர் தான் தப்பு பண்ணாருங்கிறோம், இவர்கிட்ட பிரச்சனைனா இவர் தான் பிரச்சனைங்கிறோம். இப்போ சகோதரனோட பேர் இந்த பேருனா இந்த பேர் குற்றவாளினா இந்த பேர் குற்றவாளிங்க, நீங்கள் சரி பண்ணுங்கன்னு சொல்கிறோம். யாரோ ஒருத்தர் உங்களை பின்னால் இருந்து இயக்குகிறாருங்கன்னா நாங்கள் பூசி முழுகலை, முலாம்பூச விரும்பலை. அதனால் அதுவும் இதுவும் ஒன்றாக முடியாது. நாங்கள் கொள்கை ரீதியாக உறுதியாக நிற்கிறோம். நீங்கள் எங்களை நோக்கி எந்த கேள்வியும் எழுங்க. இந்த இடத்துல நீங்கள் சமரசம் ஆயிட்டீங்க, இந்த இதில் ஏமாத்திட்டீங்க, இந்த இதில் துரோகம் பண்ணிட்டீங்க, உங்களை நம்பி வந்த மக்களுக்கு மக்கள் புரிதல் இல்லாமல் வாக்களித்து விட்டார்களேன்னு வேணா நீங்கள் ஆதங்கப்படலாமே தவிர புதிய தமிழகம் தப்பு பண்ணிருச்சுன்னு உங்களால் ஒரு இடத்துல கூட சுட்டி காமிக்க முடியாது. நான் நெஞ்ச மித்தி எந்த இடத்துல வேணாலும் பதில் சொல்ல முடியும். எந்த இஷ்யூலையும் நீங்கள் என்னை கேள்வி எழுப்பலாம், நான் அதற்கு பதில் சொல்ல தகுதியானவனாக இருக்கிறேன். நான் அந்த லட்சிய உறுதியோடு கொள்கை உறுதியோடு இருப்பதால் அந்த ஒன்றா நிற்கக்கூடிய இடத்துல இருக்கிறதில்ல. அது ஒரே சமூகத்தில் இருக்கக்கூடிய உருவாகக்கூடிய தலைவர்களாகவும் இருக்கலாம். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தப்பை நம்ம சகிச்சுட்டு இருக்க முடியாது, அதுக்காக நம்ம தப்பு பண்ண முடியாது. இந்த மாதிரியான முரண்பாடுகள் தான். சமீபத்தில் உங்களுடைய ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன். திருமாவளவர்களை வந்து ரொம்ப காட்டமாக விமர்சனம் செஞ்சுருந்தீங்க. என்னன்னா, மண்ணில் போகக்கூடிய அந்த பாம்பு, அதாவது எலும்பு இல்லாத அந்த பாம்பு கூட சீர்றதுக்காக தன்னை வந்து தயார்படுத்துது. ஆனால் திருமாவளவர்கள் வந்து மண் புழுவை போல ஒரு கட்டத்துக்கு மேலே மண் உள்ளவே புகுந்து போகக்கூடிய அளவுக்கு அவர் வந்து
அந்த அளவுக்கு தாழ்நிலையாக அவர் ஆயிட்டாரு. அந்த மாதிரியான ஒரு பதிவுக்காக நீங்கள் அவரை பற்றி இதை சொல்லியிருக்கீங்க. இவ்வளோ காட்டமாக அவரை விமர்சிக்க வேண்டிய தேவை இருக்கா? அது அவரை இந்த முதலமைச்சர் ஆகுவதற்காக சிலர் பேசியதாகவும், அது குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பு கேள்வி கேட்ட பொழுது அதற்கு அவர் பதிலுக்கு அப்படிங்களா அப்படின்னு ஏதோ கடந்து போகாமல் அதுக்கு அவர் சுஸ்பெய்டாக ஒரு அறிக்கை எழுதுறார். இந்த அறிக்கையில் அப்போது தங்களை முதல்வராக்க நடந்த முயற்சியை காங்கிரஸ் முறியடித்து விட்டதாக சொல்கிறார்களே என்று கேட்டார். எனக்கு நெருங்கிய நண்பர்கள் சிலர் என்னை அணுகி அதை பற்றி பேசினார்கள் என்பதையே கூறினேன் அப்படின்னு இவர் சொன்னதை சொல்லிட்டு, திமுகவோ அதிமுகவோ அதிகாரப்பூர்வமாக யாரும் என்னை அப்படி அணுகவில்லை, நானும் யாரிடமும் பேசவில்லை. ஆனால் அன்னைக்கு தேதியில் அடுத்த லைன் என்ன எழுதுறாரு, நேற்றும் இன்றும் இது குறித்து ஊடகங்களில் உறுதிப்படுத்தாத செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் நான் அவ்வினாவிற்கு விளக்கம் அளித்தேன். ஆனால் அதனை வேறு பொருள்படும்படி தலைப்பிட்டு செய்திகளை பரப்பி பரபரப்பை ஏற்படுத்துவது ஊடக அறமில்லை. ஊடகத்தை திட்டார். இன்னைக்கு இவர் செஞ்சது அறமா? அன்னைக்கு நடக்கலைன்னு ஊடகத்தை திட்டிட்டு ஆமாம் நடந்துச்சுன்னு இன்னைக்கு ஒத்துக்கிட்டா, அப்போ நீங்கள் குற்றம் சுமத்தக்கூடிய அந்த ஊடகத்திடம் இருக்கக்கூடிய அறம் கூட உங்கள்கிட்ட இல்லை. நீங்கள் அதற்கும் கீழே போயிட்டீங்க. அதற்கும் அவர்கள் தரம் தாழ்ந்து போனார்கள் என்றால் நீங்கள் அறம் அவருக்கு கிடைத்த மெசேஜ்னால அவர் அதை சொல்லியிருக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவருக்கு கூடுதலாக அவருக்கு மெசேஜ் கிடைக்குது இல்லை, அவருக்கு தகவல் கிடைக்குது. நடந்துருச்சு, இது நடந்துருச்சு, அதை மறுக்க பார்க்குறீங்க. ஊடகம் ஸ்பெல் பண்ணி சொல்லுது, அதை மறுக்கிறீங்க, அது உங்களுடைய உரிமை. ஆனால் அதன் பிறகு மாற்றி பேசும் பொழுது அவர்களுக்கு அறமில்லைன்னு பேசக்கூடாது, அவர்கள் தரம் தாழ்ந்து விட்டார்கள்னு பேசக்கூடாது. இப்போ நீங்கள் தரம் தாழ்ந்து அறம் தாழ்ந்து போயிட்டீங்கல்ல. இப்போ அடுத்த வரி எழுதுறாரு பாருங்க, இந்தியாவில் உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, மகாராஷ்டிரா, பீகார் மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் தலித்துக்கள் முதலமைச்சர்களாக ஆட்சி பீடத்தில் கோலோச்சிய வரலாறு நடந்துள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு நூற்றாண்டானாலும் அது கனவாகவே இருக்கும் என்பதை அறிந்தவன் நான். இது எவ்வளவு பெரிய ஒரு நெகட்டிவான வார்த்தை. தன்னை நம்பிய மக்களுக்கு இன்னும் 100 வருஷமானாலும் நாம் அதிகாரத்திற்கு வரவே முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நான் களத்தில் நிற்கிறேங்கிறது அம்பேத்கரை அசிங்கப்படுத்துவது இல்லையா? இல்லை, இது மக்களை ஏமாத்துறதா இருக்கு. அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் முதலமைச்சர் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுனால களம் உருவாகணும், மக்கள் தயாராகணும், அதை ஏற்றுக்கணும், அப்போ தான் ஒரு முதல்வர் ஆக முடியும். அமைச்சர் ஆகிற அப்படியே நீங்கள் சொல்கிற தமிழ்நாட்டில் நான் முதல்வர் ஆகிறேன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் மேடை அமைச்சிருக்காங்க, கோடிகளை செலவு பண்ணாங்க. வரவங்க எல்லாருமே நான் தான் முதல்வர் சொன்னாங்க. யாரும் இது வரைக்கும் முதல்வர் ஆகலையே. தமிழ்நாட்டோட அரசியலில் பண்ணையார்களும் பாளையக்காரர்களும் உறுதியாக இருப்பார்கள் என்று ஏற்றுக்கொண்டால் நீங்கள் பண்ணையார்களுக்கும் பாளையக்காரர்களுக்கும் எதிரியா அடிமையா? இன்னைக்கு நீ அமைச்சர் ஆயிட்ட, எப்படியான காலம் மாற்றம் பாருங்க. அந்த காலம் 24 மணி நேரத்தில் வந்துருமா? இது ஒரு 2-3 தலைமுறைகளினுடைய ஆத்திரமும் கோபமும் வாக்குகளை கொத்தாக ஒரு இடத்துல போட்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற கொள்கையை வெல்ல வச்சிருக்கு. நீ அமைச்சராயிட்ட. ஸோ அந்த மாதிரி கொள்கை வரும்பொழுது அதோடு அதை நீ ஆதரித்து நின்று பிரச்சாரம் பண்ணுறதுக்கோ அதை வலுப்படுத்துறதுக்கோ நீ தயாரா இல்லை. உங்கள்கிட்ட அந்த தாழ்வு மனப்பான்மை, அந்த அடிமை சிந்தனை வேரூன்றி போய் கிடக்கு. இப்படி யாராவது கூப்பிட்டு கொண்டு போய் கொடுக்கணும். அதுக்காக சண்டை செய்ய முடியாது, அதுக்காக ஃபைட் பண்ணி அதை ஈட்ட முடியாது. இப்படி கொண்டு வந்து கொடுக்கணும்னு இருக்கிற எதிர்பார்ப்பு போராடுக்கு தயாராக இருக்கக்கூடிய மக்களை முனைமலுங்க செய்வதாக ஆகாதா? நான் அந்த ஆஸ்பெக்டில் பார்க்குறேன். இப்போ நடந்துருச்சு என்ன பண்ணுவேன்? இப்போ நடந்துருச்சு என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? இப்போ பதில் சொல்லுங்கள். 100 ஆண்டு ஆனாலும் நடக்கவே நடக்காது. அப்போ உங்களுக்கு தொலைநோக்கு கிடையாது, எதிர்கால திட்டம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஏதோ இந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கு ஏதாவது பேசிட்டு அன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, நாளை கழிச்சு ஒரு பேச்சுன்னு மாற்றி மாற்றி பேசுவீங்க. நடந்ததை நடக்கலன்னு சொல்லுவீங்க, நடக்காததை நடந்துச்சுன்னு சொல்லிக்குவீங்க. சரியா? தோத்து போச்சுல, பிறந்த இடத்திலேயே இறந்து போச்சுல உங்கள் கருத்து. அதுபோல் அதுக்காக நாங்கள் விமர்சன ரீதியாக, கருத்தியல் ரீதியாக விமர்சிக்கிறோம். இங்க பாரு, அவன் அடிமைப்படுத்தப்பட்டவன், அவன் ஒடுக்கப்பட்டவன், அவன் நசுக்கப்பட்டவன், இந்த மாதிரி பல அடையாளங்களுக்கு ஆட்பட்டவன். அவனை அந்த பிடியிலிருந்து விடுவிக்கத்தான் உங்களை நம்பி நிற்கிறான். நீங்களும் அதுக்கு வாய்ப்பே இல்லை தம்பின்னா நீங்கள் உங்கள் இடத்துல இருந்து தவறுறீங்க. அந்த கடமை தவறுற இடத்துல ஒரு தலைமை பண்புல இருக்கவங்க இருக்கக்கூடாதுன்ற அந்த ஆத்திரமும் கோபமும் நாம் அவரை விமர்சிக்கிறதுக்கான அடிப்படை காரணங்களை தவிர, தனிப்பட்ட முறையில் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், இவ்வளவு பெரிய நெருக்கடிகளுக்கு நடுவில் அவர் தாக்கு பிடிச்சிருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். ஆனால் தாக்கு பிடிச்சிருக்கிறதுனா எப்படியாவது உயிர் வாழ முடியாது, எப்படியாவது உயிர் வாழணும், எப்படியாவது அந்த இருக்கையை தக்க வச்சுக்கிறணுங்கிறது இல்லை கொள்கை. சரியா? அதுக்குன்னு சில வரமுறைகள் இருக்குது, அதுக்குன்னு சில இது இருக்குது. ஸோ அந்த இதெல்லாம் விட்டு கொடுத்தா நம்மை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் நம்மாலும் ஏமாற்றப்படுவார்கள். எல்லோராலும் ஏமாற்றப்பட்ட மக்கள் நம்மாலும் ஏமாற்றப்படுவார்கள்.
அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டில் அந்த கோபத்தை வெளிக்காட்டினது. இவ்வளோ நேரம் காத்திருந்து பதிலமைத்துக்கு மிக்க நன்றி சார். மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம். மிக்க நன்றி.